யாழ்ப்பாணத்தில் இருந்து சேவையில் ஈடுபடும் யாழ்ராணி ரயிலில் இருந்து பல மாதங்களாக நூதனமான முறையில் பெருமளவு டீசல் களவாடப்பட்ட விடயம் இப்போதுதான் அம்பலத்திற்கு வந்துள்ளது. தினமும் சுமார் 100 லிட்டர் டீசல் இப்படி ரயில் இயந்திரத்தில் இருந்து உறிஞ்சப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாகவே குறித்த ரயில் இயந்திரத்திற்கு வழமையை விட அதிகமான டீசல் தேவைப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டு வந்தது. இது தொடர்பில் கொழும்பில் இருந்து பொறியியலாளர் குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு வந்து இயந்திரத்தை பார்வையிட்டு சில திருத்தங்களையும் மேற்கொண்டது. ஆனால் அதன் பின்னரும் குறித்த ரயில் இயந்திரம் அதிக டீசலை குடிப்பதாக ரயில்வே திணைக்களத்தினர் தலையில் அடித்துக் கொண்டனர். அதிக எரிபொருள் தேவைப்பட்டாலும் கூட இந்த ரயில் இயந்திரத்தையே பயன்படுத்த வேண்டிய நிலை. இப்படி இருக்கும் போது ஆகஸ்ட் 9ஆம் தேதி இரவு காங்கேசந்துறை ரயில் நிலைய அதிபர் இயற்கை உபாதை காரணமாக வெளியில் வந்திருக்கிறார். அப்போது திடீரென்று இருவர் அங்கிருந்து ஓடி மறைந்திருக்கின்றனர். காங்கேசந்துறை கடற்கரைக்கு வரும் யாரோ இருவர் போதைப் பொருள் பயன்படுத்த அங்கு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு அவர்கள் இருந்த இடத்திற்கு ரயில் நிலைய அதிபர் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை தூக்கி வாரி போட்டது. 4 பரல்களில் டீசல்கள் நிரப்பப்பட்டிருந்தன. அந்த டீசலை இயந்திரத்தில் இருந்து வெளியே எடுக்க பயன்பட்ட குழாய்கள், இயந்திரத்தின் பூட்டை திறக்கக்கூடிய சாவி என்பனவும் அங்கே இருந்தன. அப்போதுதான் இதுநாள் வரை அதிகளவான டீசலை இயந்திரம் இழுத்ததாக நினைத்தது தவறென்றும் அது இரவோடு இரவாக யாழ்ராணியின் இயந்திரத்தில் இருந்து திருடப்பட்டமையும் தெரிய வந்தது. உடனடியாகவே இது குறித்து காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டதால் விரைந்து வந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அரசு வளம் ஒன்று சட்டவிரோதமாக களவாடப்பட்டமை பாரதூரமான குற்றம். ஆனால் அந்த குற்றத்தின் கனதியை போலீசார் விளங்கிக் கொண்டதாக தெரியவில்லை. குற்றவாளிகள் தப்பி ஓடிய சில நிமிடங்களிலேயே சம்பவ இடத்தை வந்தடைந்த போலீசார் குற்றவாளிகளை கண்டறிய மோப்ப நாய்களை பயன்படுத்தி இருந்தால் மிக அருகில் ஒளிந்து கொண்ட டீசல் களவாணிகளை கையும் மெய்யுமாக பிடித்திருக்க முடியும். ஆனால் போலீசார் அதை பற்றியெல்லாம் அலட்டிக் கொள்ளவே இல்லை. டீசல் நிரப்பப்பட்ட பரல்கள், குழாய்கள், திறப்பு உள்ளிட்ட தடைய பொருட்களை எடுத்துச் சென்றார்களே தவிர அதற்கு பின்னர் விசாரணை வேகம் எடுத்ததாக எந்த அறிகுறியும் இல்லை. இந்த யாழ்ராணியின் இயந்திரத்தில் உள்ள பூட்டை திறந்தாலேயே அதனுள் இருக்கும் டீசலை வெளியே எடுக்க முடியும். ஆனால் அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி அனுராதபுரத்தில் தான் பாதுகாப்பாக வைக்கப்படுவது வழமை. அங்குள்ள திறப்பை காங்கேசந்துறைக்கு கொண்டு வந்து ரயில் இயந்திரத்தை தினமும் திறப்பது சாத்தியமற்றது. அப்படியானால் அனுராதபுரத்தில் உள்ள திறப்பை எடுத்து அதே போன்ற கள்ளச்சாவி ஒன்றை தயாரித்தே இந்த டீசல் திருட்டில் ஈடுபட்டிருக்க முடியும். எனவே இந்த டீசல் திருட்டில் ரயில்வே திணைக்களத்தில் உள்ள சிலரும் ஒத்தாசையாக இருந்திருக்க வேண்டும். அப்படியான கருப்பாடுகள் யார்? அத்துடன் தினமும் சுமார் 100 லிட்டர் டீசலை திருடியவர்கள் அவற்றை எங்கே கொண்டு சென்று விற்பனை செய்வார்கள், எங்கே கொண்டு சென்று அதனை களஞ்சியப்படுத்துவார்கள் என்ற கோணத்தில் ஆராய்ந்தாலேயே யாழ்ராணியின் டீசலை உறிஞ்சியவர்களை கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் போலீசார் அசம்பந்தமாக இருப்பதை பார்க்கும் போது இந்த டீசல் திருட்டுடன் அவர்களுக்கும் ஏதும் தொடர்பு இருக்குமோ என்று பொதுமக்கள் சந்தேகப்படுகின்றனர். அந்த சந்தேகத்திலும் ஒரு நியாயம் இருக்கவே செய்கிறது. இந்த சந்தேகங்களை அகற்ற வேண்டுமானால் யாழ்ராணியின் டீசலை குடித்தவர்களை உடனடியாக கண்டறிந்து இந்த தொடர் திருட்டில் உள்ள மர்மங்களை இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு போலீசார் கொண்டு வர வேண்டும். அதனை போலீசார் செய்வார்களா?